சஷ்டி விரதத்தை முறையாக முடிப்பது எப்படி என்று இந்த பதிவில் காண்போம். வாருங்கள். மகா கந்த சஷ்டி விரதத்தின் 6வது நாள் சூரசம்ஹாரம். அதைத் தொடர்ந்து மறுநாள் காலை திருக்கல்யாணம் நடைபெறும். விரதம் இருப்பவர்கள் சிலர் 6வது நாள் சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் விரதத்தை முடித்துக் கொள்வார்கள். சிலர் மறுநாள் காலை திருக்கல்யாணத்தை பார்த்த பின் விரதத்தை முடிப்பார்கள். எப்போது விரதத்தை முடித்தாலும் 3 விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என கூறப்படுகிறது. விரதத்தின் கடைசி நாளில் முருகனுக்கு நைவேத்தியம் படைத்து விரதத்தை முடிப்பது மிகவும் நல்லது. அந்த நைவேத்தியத்தில் பால் சம்பந்தப்பட்ட ஒரு உணவும் இனிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு உணவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதே ஐதீகமாக இருக்கிறது. முருகனுக்கு நைவேத்தியம் படைக்கும் போது அதன் கூடவே விரதத்தை முடிப்பதற்கு என வீட்டில் சாம்பார், பொரியல் என எது செய்தாலும் அதையும் முருகன் முன்வைத்து விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். விரதத்தை முடிக்கும் போது முருகனின் படத்திற்கு முன் சர்க்கோண கோலம் வரைந்து அதில் 6 விளக்குகளை ஏற்றி வழிபட வேண்டும். 6 விளக்கு என்பது 6 நாள் நடக்கும் சஷ்டி விரதம், 6 படைவீடு, சரவணபவ வார்த்தையில் இருக்கும் 6 எழுத்துக்களை குறிப்பதோடு முருகனுக்கு மிகவும் விசேஷமானது எனவும் கூறப்படுகிறது. நீங்கள் ஏற்றும் விளக்கு நெய் விளக்காக இருந்தால் கூடுதல் சிறப்பு. விரதத்தை முடிக்கும் போது ஓம் சரவணபவ் எனும் ஸ்லோகத்தை 108 முறை சொல்லி விரதத்தை முடிக்க வேண்டும். முருகனுக்கு சொல்லக்கூடிய போற்றக்கூடிய மிக முக்கியமான ஸ்லோகம்தான் ஓம் சரவணபவ். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்லோகமாக நம்பப்படுகிறது. நீங்கள் எந்த விஷயத்திற்காக ஆசைப்பட்டு விரதம் இருக்கிறீர்களோ அதனை மனதில் நினைத்துக் கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். மகா கந்த சஷ்டி விரதத்தை முடிக்கும் போது இந்த 3 முறைகளையும் பின்பற்றினால் மனதில் நினைப்பது நடப்பதாக நம்பப்படுகிறது.